லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை மிரட்டி என்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புகார். நிலத்தை மிரட்டி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு வழக்கு. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஜென்ரலாக ரேண்ட் கிராபிங்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பா? பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. இந்த கேஸில் சப் ரெஜிஸ்ட்ராரே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சுவமோட்டோவா. அதுக்கான பவர்ஸ் இருக்கா சட்டத்தில்னா? கண்டிப்பாக இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆகப்பட்டது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய பிரிமைசஸ்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அப்ஸ்காண்டா இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாங்க. இப்போ இந்த அப்ஸ்காண்ட் ஆகிறது நார்மல் ப்ரொசீஜர் தான். ஆன்டிசிபேட்டரி பெயிலும் போடுறாரு. ஆன்டிசிபேட்டரி பெயில் 2 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு கரூர் செஷன்ஸ் கோர்ட்ல. கன்சிடரிங் இட் சிபிசிஐடி அலிகேஷன் ஃபர்ஸ்ட் லெவல்ல லேண்ட் கிராபிங் இருக்கிறதுனாலேயே பினாமி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பினாமியா அவர் இருந்தாரு, அதனால திருப்பி ப்ராப்பர்ட்டி கேட்டாரு அப்படிங்கிறது ஓவரால் ஜெனரல் வியூவா போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சமயம் நீங்க சொல்றது 2 பாசிபிலிட்டி இருக்கு. அது பினாமியா இருந்தா. வணக்கம் சார். வணக்கம் பிரபு. கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை மிரட்டி என்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புகார். அதை தொடர்ந்து சிபிசிஐடி அந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் முன்ஜாமீன் கோரி 2 மனுக்கள் தாக்கல் பண்ணார். அது 2மே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் கரூரை சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்காரு. இப்போ அதே முறையில் இப்போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரையும் சிபிசிஐடி தீவிரமாக தேடிட்டு வராங்க கைது பண்ணுறதுக்கு. அவர் தலைமறைவாக இருக்காருன்ட்டு ஒரு செய்தி. நிலத்தை மிரட்டி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு வழக்கு. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். டெஃபினட்டாக விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவில் முக்கியமான அமைச்சராகவும் இருந்தார். இன்ஃபேக்ட் அவருடைய அரசியலில் அவருடைய ரீஸ் ஆகப்பட்டது 2016. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார். அந்த இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜிக்கு இருந்த துறை தான் அவர்கிட்ட 2016 புருஷன் அம்மா அவர்கள் இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜி, அப்புறம் செந்தில் பாலாஜி நீக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வராரு. ஸோ அவர் அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்குறாரு. அதனால் மிக மதிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக தான் அந்த கட்சியில் இருந்துகிட்டு இருந்தார். பட் இப்போ ரீசெண்டாக அவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் என்ன, எதுக்காக அலிகேஷன்னு சொல்கிறேன்னா, நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணும் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி. அதனால் அவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் லேண்ட் கிராபிங். இந்த லேண்ட் கிராபிங் அலிகேஷன் ஆகப்பட்டது எஸ்ஆர்ஓவே தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஓ தான் இந்த கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காரு. சப் ரெஜிஸ்ட்ரார் தான். இப்போ கொஸ்டின் சட்டத்தில் சப் ரெஜிஸ்ட்ரார் இதில் இந்த கேஸ் வழியாக என்ன முக்கியமான விஷயம், மக்கள் இந்த கேஸில் இருக்கக்கூடிய சட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரார் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? ஜென்ரலாக ரேண்ட் கிராபிங்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பா? யாரு கிட்ட அந்த லேண்ட் போனாங்களோ பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் சப் ரெஜிஸ்ட்ராரே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சுவமோட்டோவா. அப்போ சுவமோட்டோவா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கான பவர்ஸ் இருக்கா சட்டத்தில்னா? கண்டிப்பாக இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆகப்பட்டது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதில் செக்ஷன் 83ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் செக்ஷன் 83 ஆகப்பட்டது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அதில் சப்செக்ஷன் 1, a prosecution for any offence under this act coming to the knowledge of a registering officer in his official capacity may be commenced by or with the permission of the Inspector General, the registrar or sub-registrar in whose territories, district or sub-district as the case may be, the offence has been committed. SRO இப்போ இருக்கக்கூடிய SRO இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே இருந்த SRO இல்லை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன், அவர் தான் ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் சர்வீஸ் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன், அவர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இதில் முகாந்திரம் இருக்குது, அஃபென்ஸ் இருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குன்றத பிலீவ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் அது ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றதுனால சப் ரெஜிஸ்ட்ராரு இந்த செக்ஷன் 83 அந்த முகாந்திரம் இருக்கிறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாரு. இந்த செக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் என்ஃபோர்சிங் ஏஜென்சி. ப்ராசிக்யூஷன், அதாவது இந்த செக்ஷன் 83 ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இப்போது ஜென்ரலாகவே லேண்டு பிரச்சனைனா என்ன சொல்லுவாங்க, இந்த கேஸை விட்டுருங்க. உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்கன்னா லேண்டு பிரச்சனை வரும். 2 பேருக்கு லேண்டு பிரச்சனை இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது கோர்ட்டுக்கு போங்க அப்படின்வாங்க. சிவில் கேஸாக தான் இருக்கும் இருக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னுவாங்க. ஆனால் எப்பயுமே லேண்ட் விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவசியம். ஒன்று, டைட்டில் டீடு. அந்த டைட்டில் டீடு யார் பேரில் இருக்கோ அவர் பேரில் தான் ஈஸி இருக்கணும். யார் பேரில் ஈஸி இருக்கோ அவர் பேரில் தான் பட்டா இருக்கணும்.
யார் பேர்ல பட்டா இருக்கோ அவர் பேர்ல வந்து அவருடைய பேரு யூடிஆர்ல இருக்கணும். அவர் லீகலராக இருந்தாருன்னா இந்த 4 ரெக்கார்டுமே யூடிஆர் ரெக்கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட், எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து சிவில் கேஸ் போடுங்கன்னு. சிவில் கேஸ்ன்றது ரெமெடி இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் சேம் சிவில் கேஸ்ல ஜட்மெண்ட்டே வந்தாலும் அப்பீலபிள். ஸோ பல வருடங்கள் ஆகும். பட்டு அஃபென்ஸ் பண்ண முகாந்திரம் இருந்தா அந்த முகாந்திரத்தை கண்டுபிடிச்ச சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸரே எஸ்ஆர்ஓவே 83 படி ப்ராசிக்யூட் பண்ணலாம். அப்ப ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை 83 செக்ஷன் 83 ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல இருக்கிறதுனால அந்த ப்ராசிக்யூஷனை கமென்ஸ் பண்றாங்க. அந்த ப்ராசிக்யூஷன் ஆகப்பட்டது 7 பேர் பொழுது இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது அது யாருக்கு அல்டிமேட்டா அந்த லேண்ட் கிராபிங் பெனிஃபிட் ஆயிருக்குன்னு பார்க்கும் பொழுது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கொண்டு வந்து அக்யூஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது லேண்ட் கிராபிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தது. இப்போ சப்சிக்வெண்டா வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிபிசிஐடி இன்ஃபேக்ட் ஒரு 8 hours ஏதோ சர்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காரு. எப்பயுமே யார் மேலே கேஸ் போட்டாலே அவருக்கு இருக்கக்கூடிய இமீடியட் ரெமெடி ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்றது. ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன்டிசிபேட்டரி பெயில் கோர்ட் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். அரெஸ்ட் ஆனா ரெகுலர் பெயில். இது ஒரு பக்கம் இருக்க. லேண்ட் கிராபிங் கேசஸ் பொறுத்த வரைக்கும் பெயில்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். லேண்ட் கிராபிங் பொறுத்த வரைக்கும் அது ட்ரெண்ட் அது ஆக்சுவலா. ஏன்னா லேண்ட் கிராபிங்கிறது கிரைம் அகைன்ஸ்ட் சொசைட்டிங்கிற அந்த ஆங்கிள் எடுத்துட்டு போறாங்க. அது முகாந்திரம் வந்து இருக்கிறதுனால தான் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸரும் வந்து இதை கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுன்ற அந்த லீகல் பாயிண்ட் 83 படி அவருக்கு பவர் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால யாராவது வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஸ் பர் 83 ஆஃப் தி செக்ஷன் 83 ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 9. ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது தான் நடந்துருக்குல்ல சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரெஜிஸ்ட்ராரோ இல்லை வந்து இப்போ கரண்ட்ல அந்த சர்வீஸில் இருக்க ரெஜிஸ்ட்ராரோ யார் வேணாலும் ரைஸ் பண்ணலாமா சார்? எ ப்ராசிக்யூஷன் ஃபார் எனி அஃபென்ஸ்ங்கிறது அந்த வார்த்தை அண்டர் திஸ் ஆக்ட். எந்த ஆக்ட்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, அதுல ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு. கம்மிங் டு த நாலேஜ் ஆஃப் அ ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர் இன் இஸ் அஃபிஷியல் கெப்பாசிட்டி. இந்த வார்த்தை ரொம்ப அவசியம். இந்த கிளாஸ் நீங்க கேட்டு என்ன கேட்குறீங்க? இப்ப இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஓ முன்னாடி இருக்கிற எஸ்ஆர்ஓ பண்ண ஃபால்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ இல்ல இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஏமாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்தி பண்ணா இப்ப இருக்கிற எஸ்ஆர்ஓ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அதான் கேள்வி. கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா இந்த செக்ஷன்ல ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர் இன் இஸ் ஆஃபிஷியல் கெப்பாசிட்டி. ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர் இட் டஸ் நாட் சே அப்ப யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. அதுக்கு தான் இந்த செக்ஷன்ல வந்து ஒரு சேஃப் கார்டு வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ல ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன், ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர் தி தட் இஸ் ரெஜிஸ்ட்ரார், சப் ரெஜிஸ்ட்ரார் அந்த அப்ரூவல் வாங்கி தான் அவர் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது ப்ராசிக்யூஷனுக்கான இன்பில்ட் ப்ரொசீஜர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல. இது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்னே தெரியாது. செக்ஷன் 83ங்கிறது ஒரு பவர்ஃபுல் செக்ஷன். இன்ஃபேக்ட் 83 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து போலீஸ்க்கு ரெஃபர் பண்ண முடியும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெஃபர் பண்ணா ஒரு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் எஸ்ஆர்ஓ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா முகாந்திரம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்கன்றது பிரைமா ஃபேசி ஒரு பிலீஃப் வந்து போலீஸ் கிட்ட இருக்கு. பிளஸ் அதை கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது எந்த டிபார்ட்மெண்ட்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது கிரிமினல் அஃபென்ஸா கன்சிடர் பண்றதுனால லேண்ட் கிராபிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அப்ப லேண்ட் கிராபிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது இது ரிலேட்டட் சர்ச்சஸ், டாக்குமெண்ட், அதில் சொல்லக்கூடிய அலிகேஷனை வந்து கண்டறியறதுக்காக சர்ச் கூட கண்டக்ட் பண்ணலாம். அந்த சர்ச்சை வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த சர்ச் ஆகப்பட்டது சிபிசிஐடிக்கு டெலிகேட் ஆயிருக்கிறதுனால சிபிசிஐடி கிட்டத்தட்ட 8 hours வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய பிரிமைசஸ்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அப்ஸ்காண்டா இருக்காரு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் சொல்றாங்க. இப்போ இந்த அப்ஸ்காண்ட் ஆகிறது வந்து நார்மல் ப்ரொசீஜர் தான். ஆன்டிசிபேட்டரி பெயிலும் போடுறாரு. ஆன்டிசிபேட்டரி பெயில் 2 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு கரூர் செஷன்ஸ் கோர்ட்ல. கன்சிடரிங் இட் சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பிரபு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தா பிரகாஷன் ஒருத்தர் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. நிலத்தை வந்து அவர் வந்து அப்போ ஒரு காலத்தில் வந்து குறைவான ஒரு சில கோடிகள் கொடுத்து வாங்கினதாகவும் இப்போ வந்து அவர் நிலத்தோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 100 கோடி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அவரும் வந்து அமைச்சருடைய ஒரு நெருக்கமான நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தவர் தான். ஸோ அப்போ வந்து அமைச்சர் வந்து
அந்த சொல்லி தான் அந்த நிலத்தை வாங்கினதாகவும் இப்போ வந்து அமைச்சர் வந்து திரும்ப மிரட்டி வாங்குறதாகவும். ஸோ அதனால் வந்து அவர் அந்த நிலத்தை வந்து தன்னோட மகள் பேரில், அந்த பிரகாஷன் வந்து அவனோட மகள் பேரில் வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டேன், ஆனால் என் மகளையும் ஏமாற்றி தான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அடிப்படையில் பார்த்தா இது வந்து பினாமி அமைச்சர் வந்து அவர் வந்து பினாமியை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நிலத்தை வந்து திரும்ப கேட்கும் போது அவர் வந்து மகள் பேரில் மாற்றி எழுதிட்டு இப்போ வந்து அவர் திரும்ப கொடுக்க மறுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் அமைச்சர் மேலே வந்து நடவடிக்கை பாயும், ஏன்னா வந்து இது பினாமி அந்த சொத்து சட்டத்தின் கீழே வந்து நடவடிக்கை பாயுன்றாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். பிரபு, பினாமி சட்டமாகப்பட்டது சென்டரோட பிடியில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட். பினாமி சட்டம், ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட் 1988, ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட் 1988. இந்த சட்டம் 2016 ஒரு அமெண்ட்மெண்ட்டும் நடந்திருக்கு. இந்த சட்டத்துடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யாருன்னா, அதாவது இந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஏஜென்சி யாருன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பினாமி யூனிட்னு ஒரு யூனிட் இருக்குது. அந்த பினாமி யூனிட்டில் தான் இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட் 1988 உடைய பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஐயோன்னு சொல்லுவாங்க, இனிஷியேட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இன்வெஸ்டிகேஷன் கூட சொல்ல மாட்டாங்க, இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் கொடுப்பாரு, ஐயோ கொடுப்பாரு. அவர் வந்து நோட்டீஸ் கொடுத்த உடனே அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கணும். அது இல்லை, பினாமி ப்ராப்பர்ட்டி கிடையாது, இந்தந்த காரணத்தினால பினாமி ப்ராப்பர்ட்டி கிடையாது. டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, இந்தந்த காரணத்தினால இது பினாமி ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அங்க வந்து அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா அடுத்தது அவர் ஃபைனல், அதாவது இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவார், ஐயோ என்ன பண்ணுவார், அவர் ஒரு ஆர்டர் போடுவார். அந்த ஆர்டர் ஆகப்பட்டது அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட போகும். இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி எங்க இருக்குன்னா, ஜென்ரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எங்க இருக்கோ, இங்க சாஸ்திரி பவன், சென்னை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரி பவன், முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்தது. ஏன் விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக. பினாமி சட்டம்னா என்ன, ஜென்ரலா பினாமி அப்படின்னோடனே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது ஆக்ஷன் எடுக்க வேண்டியது யாரு, ஐடி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்த பினாமி யூனிட் பார்த்தீங்கன்னா சாஸ்திரி பவன்ல இருக்கு. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து அட்டாச்மெண்ட் பண்ற பவர்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ற பவர் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் அட்டாச் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவிஷனல் அட்டாச் பண்ணி சொல்லுவாங்க, செக்ஷன் 24 அப்படிங்கிற செக்ஷன் படி பண்ணுவாங்க. அந்த செக்ஷன் 24 படி உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, ஏன் உங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்க வந்து ரிப்ளை பண்ணணும், என்னென்னு, இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் என்னுடைய சொந்த உழைப்பில் தான் வாங்கினேன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இந்த முகாந்திரம்லாம் இருக்குது அப்படின்னு ரிப்ளை பண்ண உடனே அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து குவாசி ஜுடிஷியல் பவர் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க முடிவெடுத்து ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டர் நீங்கள் ஒத்துக்கலாம், உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது மேலே நீங்கள் அப்பீல் போக வேண்டிய இடம் அப்பலட் ட்ரிபுனல் 18 சொல்லுவாங்க. அது டெல்லியில் கான் மார்க்கெட்டில் இருக்குது, பில்டிங்கில் அந்த இன்கம் டேக்ஸ் அதாவது அப்பலட் ட்ரிபுனல் இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த பில்டிங், கவர்மெண்ட் பில்டிங் வந்து ட்ரிபுனல் இருக்கக்கூடிய அப்பலட் ட்ரிபுனல் இருக்கக்கூடிய இடம் வந்து அங்கே. அது மேலே உங்களுக்கு அக்ரிவ் ஆகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஃபேவரபுளாக வருது, டிபார்ட்மெண்ட் அப்பீல் போகலாம், நீங்களும் அப்பீல் போகலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். இந்த மேட்ரு அட்டாச்மெண்ட் மேட்ரு இது பினாமி யூனிட்டோடது. ஒரு சமயம் இந்த பினாமியில் வந்து ஆமா பினாமி டிரான்சாக்ஷன், பினாமிதார், பினாமி அப்படின்னு அந்த ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ப்ராசிக்யூஷனும் அப்ளிகபிள். அந்த ப்ராசிக்யூஷன் ஆகப்பட்டது ஃபைன் அமௌண்ட்டோட. அந்த ஃபைன் அமௌண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு பி நோட். 25% ஆஃப் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, கைட்லைன் வேல்யூ கிடையாது. அந்த ஃபேர் மார்க்கெட் மேலே 25% ஃபைனை கட்டணும், ப்ளஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம், ஒன்று கிரிமினல் சைடு போகும் பினாமி, இன்னொன்று சிவில் சைடு அட்டாச்மெண்ட். இது பினாமி சட்டம் சென்டர் கீழே வருது. சிபிசிஐடி இதுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்களா சார்? இப்போ சிபிசிஐடி பண்றது ஆஃபென்ஸ் ஆங்கிள், அந்த ஆஃபென்ஸ் நடந்திருக்கு, அந்த சீட்டிங் நடந்திருக்கு, அந்த சீட்டிங் ஆங்கிள் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குன்னா, அவர் ஆல்ரெடி வந்து அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய நட்பு வட்டாரத்தில் இருந்திருக்காரு. ஸோ நிறைய டெண்டர்ஸ்லாம் வந்து கை மாறி இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷனில் இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி அவரே வந்து நில அபகரிப்பு புகார் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக அது அமைச்சருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒருவேளை பினாமி சட்டத்தின்படி நடவடிக்கை பாய்ந்தால் மீண்டும் அதுவும் வந்து அமைச்சரையே தான் வந்து இப்போ எப்படி சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல் இப்போ இன்கம் டேக்ஸ் வந்தாலும் அதுவும் அமைச்சருக்கு தான் வந்து எதிராக முடியும்னு சொல்லி தான். இல்லை, அது வந்து ஒப்பீனியன். எல்லாமே இட் இஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். எப்படி பொதுமக்கள் பேசுகிறாங்க, எப்படி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி பண்ணுறாங்கன்றது செகண்டரி. அட் த எண்ட் ஆஃப் த டே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி பண்ணக்கூடியது எல்லாமே எங்கே கொஸ்டின் ஆகப்படும்? ஒன்று கோர்ட்டு, இன்னொன்று இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ், டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்.
ஸோ அதனால வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அவருக்கு ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. என்ன அலிகேஷன்? ஃபர்ஸ்ட் லெவலில் லேண்ட் கிராபிங் இருக்கிறதுனாலேயே பினாமி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பினாமியா அவர் இருந்தாரு, அதனால திருப்பி ப்ராப்பர்ட்டி கேட்டாரு அப்படிங்கிறது ஓவரால் ஜென்ரல் வியூவா போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சமயம் நீங்க சொல்றது 2 பாசிபிலிட்டி இருக்கு. அது பினாமியா இருந்தா பினாமி யூனிட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஒரு சமயம் அது வந்து இல்ல பினாமி ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு இருந்தா வெறும் சிபிசிடி ப்ரொசீடிங் மட்டும் போகுது. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கும் உங்க மைண்ட்ல? பேரலா ரெண்டும் இருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் செட்டு ஒன்று இது இருக்கலாம், பினாமி யூனிட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கலாம், இல்லை சிபிசிஐடி ப்ரொசீடிங்ஸ் இருக்கலாம், தனித்தனியாக இருக்கலாம். இப்போ சிபிசிஐடி இருக்கலாம், பினாமி இருக்கலாங்கிறது செகண்ட் பார்ட். மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து சிபிசிஐடின்றது கிரிமினல் வழக்கு, பினாமிலையும் ஒரு கிரிமினல் வழக்கு வர வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி பினாமியில் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த மூணுமே எது நடக்குதுங்கிறது இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எதுவுமே சில நாட்கள்ல முடிக்க முடியாது. இப்போ ஜென்ரலா எல்லாரும் என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சா உடனே குற்றவாளி அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இயங்குற சட்டம் இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் இது வந்து டெமோக்ரஸியில் இருக்கும். டெமோக்ரஸியில் வந்து உங்களுக்கு எல்லா அப்ரோச்சஸுமே பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான், அதுதான் டெமோக்ரஸியே. அந்த டெமோக்ரஸியில் 3 ஆர்கன்ஸு, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. அப்போ இண்டிபெண்டன்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறது எல்லா லாலையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா வித் ஹையஸ்ட் பவர். அதனால வந்து யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி டு கம்ப்ளீட் த இன்வெஸ்டிகேஷன். பட் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்ன? பெயில் போடுறது. அவர் பெயில் போடுறாரு. டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன? அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றது, சர்ச் பண்றது, அவங்க பண்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது அலிகேஷன் இருந்தா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பினாமி யூனிட் வந்து அதை நோட்டீஸ் கொடுத்து அதை பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ண போறாங்க. ஸோ மக்கள் வந்து அவசரப்பட்டு இது வந்து பினாமியா இல்லையா என்ன இதெல்லாம் வந்து வதந்தியாக தான் இருக்க முடியுமே தவிர ஃபேக்ட்டுங்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் தான் கொண்டு வர முடியும். அந்த ஃபேக்ட் மேலே உங்களுக்கு வந்து லீகல் டிஃபென்ஸ் எடுக்கிறது அந்தந்த அக்யூஸ்டோ அந்தந்த பாதிக்கப்பட்டவரோ எடுக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் தான், சட்டத்தில் இருக்கக்கூடிய ரெமெடி. அதனால் we have to wait and watch இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் பிரபு. முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் மீதான அந்த குட்கா வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் வந்து விசாரணை போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து எம்பி எம்எல்ஏக்கான சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ வந்து இவ்வளோ நாள் சிபிஐ கைவசம் இருந்த அந்த விசாரணை இப்போ வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாறி இருக்கு. ஸோ இனிமேட்டு அதோட வழக்கோட நகர்வு எப்படி இருக்கும்? இல்லை, இது விஜயபாஸ்கர் அவருடைய ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டருடைய வழக்கு மட்டும் இல்லை, எல்லா எம்பி எம்எல்ஏ கேசஸும் வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ தான் ட்ரையல் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் 2014 ஒரு ஜட்மெண்ட் வந்தது, அஸ்வினி உபாத்யாய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த ஜட்மெண்ட்டில் டிசைட் பண்ணுறாங்க. என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, எம்பி எம்எல்ஏவாக இருந்தால் ஸ்பெஷல் கோர்ட்ஸை வந்து நிறுவனம் இல்லை டிசிக்னேட் பண்ணணும்னு. 2016 அப்புறம் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ நிறுவுறாங்க. நிறுவி அதில் வந்து ட்ரையல் அப்படிங்கிறது வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. பட் எங்கே ட்ரையல் நடக்கணும்னு இருக்கா இல்லையா? அதாவது எஃப்ஐஆர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க பண்றாங்க. அப்ப ட்ரையல் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கோர்ட் ப்ராசஸ். அந்த கோர்ட் எந்த கோர்ட்டுங்கிறது தான் பாயிண்ட். இவ்வளவு சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல அது நடந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட். பட் எம்பி எம்எல்ஏங்கிறதுனால அந்த எம்பி டிசிக்னேட்டட் கோர்ட்டுக்கு அது மூவ் பண்றதுக்கு காரணம் இட் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், நத்திங் பியாண்ட் இட், கோர்ட் ப்ரொசீஜர்ஸ். அதனால இப்போ எம்பி எம்எல்ஏக்கு அதை மாற்றி இப்போ அங்கே வந்து சார்ஜ் ஷீட் வந்து நம்பர் ஆகி அதுக்கப்புறம் அதாவது ஃபைல் நம்பர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் வந்து நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் சில அரசு அதிகாரிகள் நிறைய பேர் வந்து இதில் வந்து இந்த வழக்கு இருக்குது. ஸோ இப்போ எப்படி சரி, இப்போ அமைச்சருக்கான வழக்கை மட்டும் இதுக்கு மாற்றிட்டு அந்த அமைச்சருக்கு அந்த இல்லை அப்படி இல்லை, இப்போ வந்து எப்படி வந்து அந்த கேஸோட சார்ஜ் ஷீட் இருக்குது எப்படி இருக்கு பார்த்துட்டு அந்த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த கேஸ் பார்த்து தான் நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ட்ரையல் கோர்ட் ஒன்ஸ் இங்கே டிசிக்னேட்டட் கோர்ட்டுக்கு வரும்பொழுது தி கொஸ்டின் இஸ் designated trial court, designated special court, இன்னொன்று வந்து காமன் கோர்ட். designated special court இருக்கும்பொழுது குற்றம் செய்த முகாந்திரம் அங்கே இருந்தா இல்லாட்டி அந்த கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டுன்றது அந்த சட்டம் சொல்லியிருந்தால் அப்போ அந்த சட்டத்துக்கு மாற்றும் பொழுது மொத்த ட்ரையல் அங்கே தான் நடக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வித் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கக்கூடியதுக்கு எந்த கோர்ட்டுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போடும் பொழுது லெட்ஸ் அஸ்யூம் பிசிஏ ஆக்டோ இல்லாட்டி வந்து ஜாப் ஸ்கேம் ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் எடுத்துக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ இருந்தது. இப்போ ட்ரையல் கோர்ட் எதுன்னு கேளுங்களேன், பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட். காரணம் என்ன? ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இடி ப்ரொசீடிங்ஸ் வந்து இசிஐஆரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால
செக்ஷன் 44 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல கிளப்பிங் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி கிளப் பண்ணும்போது ட்ரையல் நடத்த வேண்டிய இடம் வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட். இது வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இருந்தா. ஆனா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பிசிஏ இருக்கிறதுனால இந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏல டிசிக்னேட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு அங்க டிசிக்னேட் ஆகிறது காரணம் சார்ஜ் ஷீட் நம்பர் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ் வந்து நடத்துறதுக்கான அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக் தான் இப்போ ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏக்கு வந்திருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இந்த கேஸ் எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி இந்த கேஸை பற்றி பல தகவலை ஷேர் பண்ணீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி பிரபு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.